ओम श्री गुरुभ्यो नमः परमगुरुभ्यो नमः श्रीमदानंदतीर्थ भगवत्पादाचार्य गुरुभ्यो नमः। नारायणाय परिपूर्णगुणार्णवाय विश्वोदयस्थितिलयो नियतिप्रदाय ज्ञानप्रदाय विबुधासुरसौख्यदुःख सत्कारणाय नमो नमस्ते। धर्मविज्ञानवैराग्यपरमैश्वर्यशालिनः आनन्दतीर्थ भगवत्पादान् वन्दे निरन्तरम्। आनन्दतीर्थोपदिष्ठो निधिर्नारायणाख्यः प्रदर्शितो येन सम्यक् जयतीर्थं तमाश्रये। तं वन्दे नरसिंहतीर्थनिलयं श्रीव्यासराट्पूजितं ध्यायन्तं मनसा नृसिंहशरणं श्रीपादराजं गुरुम्। अर्चिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयादस्मदिष्टार्थसिद्धये। तपोविद्याविरक्त्यतिसद्गुणौघाग्रानहं वादिराजगुरून् वन्दे हयग्रीवदाश्रयान्। प्रणवत्कामधेनुं च भजत्स्फुरदरूपमं श्रीभावबोधकृत्पादचिन्तामणिमुपास्महे। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे दुर्वादिध्वान्तरवे वैष्णवेन्दि वरेन्दवे श्रीराघवेन्द्रगुरवे नमो अत्यन्तदयालवे। सत्याभिज्ञकराब्दोत्थान् पञ्चाशद्वर्षपूजकान् सत्यप्रमूलतीर्थार्यान् नौमिन्यायसुधारतान्। ओम श्री गुरुभ्यो नमः हरिः ओम। பார்த்துட்டு இருக்கிறது யந்திரோதாரகோண ஸ்தோத்திரம். வியாசராஜ தீர்த்தர் பண்ண அநேக கிரந்தங்கள்ல இதுவும் ஒன்று சிரேஷ்டமான கிரந்தம். ஒரு யந்திரத்துல ஹனுமந்த தேவரை உட்கார வச்சு எல்லா சேவையும் பண்ணி ஸ்துதி பண்ணி அவரோட பரமானுகிரக பாத்திரபூதனான ஒரு மகானுபாவர் ஸ்ரீ வியாசராஜ தீர்த்தர். அவர் பண்ண யந்திரோதாரக ஸ்தோத்திரத்தில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஸ்லோகங்கள் பார்த்தோம். இது அடுத்த ஸ்லோகம். நானா தேசாகதை சத்பிஹி சேவியமானம் நிருபோத்தமைஹி தூபதீபாதி நைவேத்யைஹி பஞ்சகாதேஷ்ச பக்திதா அதவா சக்திதா அப்படின்னு இருக்கு. அதாவது அப்படி பார்த்தா மேலோட்டமா பார்த்தா அநேக தேசங்களிலிருந்து வந்த சத்பிஹி சஜ்ஜனர்கள், அவரால் சேவிக்கப்பட்ட சேவியமானம் நிருபோத்தமைகி சஜ்ஜனர்களாகட்டும், நிருபோத்தமை அப்படின்னா ராஜர்கள், நிருபத்துல உத்தமத்துவம் அதை அடைந்தவங்க, அதாவது ராஜர்கள் சிரேஷ்டத்துவம், மனிதர்கள்ல உத்தமானவன் ராஜா அப்படின்றதான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிருபோத்தமைகி ராஜர்கள், அவங்களால் சேவிக்கப்பட்ட ஹனுமந்த தேவர். அவர் அதாவது ராஜர்களாகட்டும் சஜ்ஜனர்களாகட்டும் தூப தீபாதி நைவேத்தியி பஞ்சகாத்தியிஷ்ட பக்திதா, பக்தியோட அவர் இல்லைன்னா அவரோட யதாசக்தியோட தூப தீப நைவேத்தியம் இந்த மாதிரி பஞ்சோபசாரம், அப்புறம் பஞ்சகாத்தியம் அப்படின்றது பக்ஷ போச்ச லேக்கே பே, இந்த மாதிரி அநேக விதமான ஒரு பக்ஷணங்களோட சேவையா அவர் அவரோட அனுகிரகத்தை, வியாசராஜரோட ஹனுமந்த தேவரோட அனுகிரகத்தை வாங்கிட்டு இருக்காரு அப்படின்றத இங்க பார்க்க முடியுது. இது மேலோட்டமா இருக்கக்கூடிய அர்த்தம். இப்போ இதை ஒரு பதமான ஒரு அக்ஷரமாக அந்த மாதிரிலாம் பிரிச்சு பார்த்தா அது வியாசராஜர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ நானா அப்படின்றத நானாத்துவவாதி அப்படின்னு சொன்னா அது ஜீவ பிரம்ம இந்த வேதத்தை குறிக்கக்கூடிய சப்தம் இந்த நானா அப்படின்றத அதை யார் அந்த ஒரு ஆதேசத்தோட வந்திருக்காங்களோ அது அப்படின்றது சொல்லலாம். அதாவது யார் இந்த ஜீவ பிரம்ம இதோட அந்த ஜீவ வேற பிரம்ம வேற, அதாவது ஜீவ ஈஷ பேத ஜீவ ஜட பேத ஜட ஜட ஜீவ ஜட, அந்த மாதிரி 5 பேதங்கள் இருக்கு, 5 வேதங்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி 5 பேதத்தை குறிக்கக்கூடிய சப்தம் இது நானா அப்படின்ற சப்தம். இந்த இதை யார் உபதேசம் பண்றாங்களோ, யார் உபதேசந்தி யார் இது பண்றாங்களோ அவங்களால் சேவிக்கப்பட்டவர் ஸ்ரீ ஹனுமந்த தேவர், அங்க இருக்கக்கூடிய ஹனுமந்த தேவர் அப்படின்றது இங்க ஸ்தோத்திரம். அதாவது ஜீவ பிரம்ம, அதாவது சத்பிஹி அப்படின்றதுக்கு இங்க டெஃபினேஷன் கொடுக்குறாரு. யார் சத்பிஹி, யார் சஜ்ஜனர்கள் அப்படின்னா அது யார் இந்த மாதிரி ஜீவ ஈஷ பேதத்தை குறிக்கக்கூடியவர்களாகட்டும், ஜீவ ஈஷ பேத இந்த பஞ்ச பேதத்தை யார் அனுஷ்டானத்தில் அவங்க அனுஷ்டானத்தில் வச்சுட்டு இருக்காங்களோ அந்த ஜனங்கள் சஜ்ஜனர்கள், அந்த சஜ்ஜனர்களால் சேவிக்கப்பட்டவர் ஸ்ரீ ஹனுமந்த தேவர் அப்படின்றது அது ஒண்ணு. அப்படி இல்லைன்னா நானா தேவாக அநேக தேவர்கள், விஷ்ணு ருத்ர பிரம்ம இந்த மாதிரி அநேக தேவர்கள் ஆகட்டும், அந்த தேவர்களோட அனுகிரகத்தோட இங்க சேவிக்கப்பட்டவர் சஜ்ஜனர்கள், அந்த சஜ்ஜனர்களால் சேவிக்கப்பட்டவர் ஸ்ரீ வியாசராஜர் அப்படின்றது இங்க வியாக்கியானத்தில் இருக்கு.
அப்புறம் அனோ வாயு வாயு இது அனோ வாயு ந வித்தியதே பிரேரகதையா எஸ்மின் சஹா நானஹா விஷ்ணு. அந்த விஷ்ணுவோட ஆதேசத்தால் வந்த சஜ்ஜனர்கள், அந்த சஜ்ஜனர்களால் சேவிக்கப்பட்ட, அதாவது யாரோட பிரேரணை இல்லாமல் வர முடியாதோ, யாரோட பிரேரணை இல்லாமல் எந்த ஒரு காரியமும் ஆகாதோ, அந்த ஒரு ஆதேசத்தால், அந்த ஒரு உபதேசத்தால் சேவை செய்கிறவர் சஜ்ஜனர்கள். அந்த சஜ்ஜனர்களால் சேவிக்கப்பட்ட ஸ்ரீ ஹனுமந்தரேவர் இந்த எந்திரதாரகத்தில் இருக்கிற அந்த எந்திரத்தில் இருக்கக்கூடிய ஹனுமந்தரேவர் அப்படின்றது இங்க சொல்றோம். அப்புறம் உத்தமஹா நிருபோத்தமைகி, அதாவது இந்த ராஜர்கள் ஆகட்டும் சக்கரவர்த்திகள் கூட சொல்லலாம். அதாவது நிருப்பகா அப்படின்றது வந்து யாரு பாலனை பண்றாங்களோ, யார் அந்த நரர்களுக்கு அந்த மாணவ சமூகத்துக்கு யாரு பாலனை பண்றாங்களோ அந்த ஒரு వ్యక్తిக்கு நிருப்பகா அப்படின்றது பேர், அதாவது ராஜா அப்படின்றது சொல்லலாம். நிருபோத்தமஹா அப்படின்றது ராஜர்களில் சிரேஷ்டமா இருக்கக்கூடியவர் சக்கரவர்த்திகள். அந்த சக்கரவர்த்திகளால் கூட சேவிக்கப்பட்டவர் ஸ்ரீ ஹனுமந்தரேவர் அப்படின்றது இங்க வந்து இருக்கு. அந்த ஹனுமந்த தேவரால் அந்த நிருபோத்தமர்கள், அந்த சஜனர்கள், இந்த மாதிரி விவிதமான தேசங்களிலிருந்து ஞான பக்தி வைராக்கியத்தோடு இருக்கக்கூடிய அந்த சஜனர்களால் சேவிக்கப்பட்டவர் ஸ்ரீ ஹனுமந்த தேவர். இங்க இருக்கக்கூடிய இந்த இந்திரதாரகத்தில் இருக்கக்கூடிய ஹனுமந்த தேவர் அப்படின்றது நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஹனுமந்த தேவர் அப்படின்றது நீங்க வந்து சொல்றாங்க. धूप दीपादि नैवेद्यैः पंचकाध्यैश्च भक्तिदैः अथवा शक्तिदैः यथा शक्ति यथा மற்ற அப்படி நம்ம சொல்றோம். எவ்வளோ சக்தி இருக்கோ எதா சக்தி எதா பக்தின்றது கூட நம்ம எவ்வளோ பக்தி இருக்கு அப்படின்றது இங்க வந்து நம்ம அதை வச்சுக்கலாம். தூப தீபாதிபிகி சகிதகி நைவேத்தியகி தத்ரூபி. இந்த தூப தீபங்களால் சேவிக்கப்பட்டு அந்த இதங்கள்லாம் நைவேத்தியம் ஆகட்டும், அந்த நைவேத்தியத்துக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்றத வந்து இங்க சொல்றாரு. இதுல பஞ்சகாந்தேகி அப்படின்றது இருக்கு. அதாவது அந்த பஞ்சகாந்தி அப்படின்றது 5 விதமானது அப்படின்றத எடுத்துக்கலாம். ஆனா மெயினா குறிக்கக்கூடியது வந்து இங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, இங்க வந்து அந்த பக்ஷ போஜ லேக்கபே இந்த மாதிரி 5 இருக்கு. ஸோ அந்த 5ஓட இருக்கிறவங்க கூட நம்ம எடுத்துக்கலாம். மெயினா இருக்கிறது வந்து இந்த மொத்தமா இருக்கக்கூடியது வந்து 11 இந்திரியங்கள். பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், மனசு ஒன்று சேர்த்தா அது வந்து 11 11th. ஸோ இந்த மாதிரி 5 ஞானேந்திரியங்களால் சேவிக்கப்பட்டவர் வியாசராஜர். அதாவது இந்த எத்தனை சஜதர்கள் ஆகட்டும், நிருபோத்தமர்கள் ஆகட்டும், எல்லா விதமான அந்த விவித தேசங்களில் இருந்து வந்த சஜதர்கள் ஆகட்டும், அவங்க எல்லாரும் இந்த பஞ்ச இந்திரியங்கள், அதாவது பஞ்ச ஞான இந்திரியங்களால் கொடுக்கக்கூடிய சேவை, அதாவது சப்த ஸ்பர்ஷ ரூப கந்த இந்த மாதிரி 5 இருக்கு. அந்த 5ஆல் சேவிக்கப்பட்டவர், அதாவது வைதிக தாந்திரிக ஸ்தோத்திர ரூபைஹி, அதாவது அந்த இதெல்லாம் சொல்லி அது ஒரு சேவை. அப்புறம் சங்கீத ரூபைஷ்ட சப்தை, இது வந்து சப்தங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது சப்தம். அப்புறம் சந்தன கத சப்த சீத ஸ்பர்ஷ கந்த, அதாவது ரூப, அது வந்து கந்தம். ஸோ சப்த ஸ்பர்ஷ ரச கந்த அப்படின்றது இல்லையா. கந்தத்தை வந்து எப்படி சேவிக்கம் ஆகுது அப்படின்னா சந்தன இந்த மாதிரிலாம் ஆரோப்பணை பண்ணி சேவிக்கம் ஆகுது. சப்த ஸ்பர்ஷ ரூப, அதாவது தீபத்துல இருந்து இது தீபத்துல இருந்து ரூபம் வந்தது. அதாவது ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னேர் ஆபஹா ஆப பிரக்தி அப்படின்றது வந்து அத்ய பிரக்தி அப்படின்றது இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்தது வந்து ஆகாஷம். ஆகாசத்தில் இருக்கக்கூடிய வந்து சப்தம். ஆகாஷாத் வாயு 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 வாயுவில் இருக்கக்கூடிய வந்து சப்தமும் வரும், சப்தத்தோட இன்னொன்னும் வரும். அதை வந்து அந்த ஸ்பர்ஷமாகக்கூடியது அந்த வாயு. ஸோ ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னி அக்னியிலேருந்து அதாவது இங்க ஒன்னொன்னா வந்துட்டு இருக்கும். ஒன்னொன்னோட அந்த புதுசா வந்ததை வந்து பின்னாடி என்ன வந்ததோ அதோட ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். அதுக்கப்புறம் இதோட ஒரு சுவாபாவிகமாக இன்னொரு ஆட்ரிபியூட் அதுக்கு தனியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகாஷத்துல இருந்து வந்த சப்தம், வாயுவிலிருந்து வந்தது கந்தம், ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி. அக்னிக்கு வந்து சப்தமும் இருக்கும், கந்தமும் இருக்கும், சப்தமும் இருக்கும், ஸ்பர்ஷமும் இருக்கும். தெரியாது, நம்ம வந்து சப்தத்தை பார்க்கவும் முடியாது, சப்தத்தை பார்க்க முடியாது, அப்புறம் வாயுவும் பார்க்க முடியாது. ஆனால் அக்னியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஒரு வஸ்து வந்தது அப்படின்றது அது வந்து அக்னி. ஸோ ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னேர் ஆபஹா. ஆபஹா ஆபஹா தண்ணி, தண்ணிலேருந்து வந்தது வந்து டேஸ்ட், ரசம் வந்தது. ஸோ ஆபஹா ஆப பிருத்வி. ஸோ பிருத்வி வந்தது. அப்போ
எல்லாமே பிருத்திவில வந்து எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ கந்த ரூப ஸ்பர்ஷ இந்த மாதிரி எல்லா விதமான ஒரு விவகார செய்தும் இங்க வந்து ஆயிட்டு இருக்கு அப்படின்றது வந்து இங்க வந்து ஒரு இடத்துல, அதாவது கந்தத்துக்கு வந்து சந்தனா இதெல்லாம் கொடுத்து அந்த ஒரு இதுவால் கந்தத்தில் சேவமானம் பண்ணிருக்கிறது. அப்புறம் தீபத்தால் வந்து, அதாவது அக்னி சொன்ன இல்லையா, ஸோ அந்த தீபத்தால் வந்து திருஷ்டி அது கொடுக்கறது, நைவேத்தியம் வந்து ரசத்தை குறிக்கிறது. அப்புறம் இந்த மாதிரி வாயு கதை வந்து அந்த ஸ்பர்ஷனத்தை கொடுக்கக்கூடியது வந்து வாயு. ஸோ அந்த விதமான அஞ்சு விதமான இந்திரியங்கள், அந்த அஞ்சு விதமான இந்திரியங்களால் சேவை செய்யக்கூடிய சஜ்ஜனர்கள், நிருபோத்தமர்கள், ஞானிகள், பக்தி ஞான பக்தி வைராகியங்களால் இருக்கக்கூடிய அந்த சஜ்ஜனர்கள், அந்த சஜ்ஜனர்களால் சேவிக்கப்பட்டவர் ஸ்ரீ ஹனுமந்த தேவர். அந்த ஹனுமந்த தேவரை நான் பிரஜாமி, நான் அந்த ஹனுமந்த தேவரை பக்தியுடன் நமனம் செய்கிறேன், பக்தியுடன் சரணாகதி ஆகிறேன் அப்படின்றது இங்க வந்து இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். சப்தாதி ரூப பஞ்சகாத்தியை ச தான் அர்ப்பயன் நிதி யாது அப்படின்றது இங்க முடிக்கிறார் வியாக்கியானம். இந்த ஸ்லோகத்தில் இப்படி சொல்லி முடிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் வந்து வரதாமி ஸ்ரீ ஹனுமந்தம் ஹேமகாந்தி சமப்பிரபம் வியாசதீர்த்தேந்திரேன பூஜிதஞ்ச விதானதா அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு வந்து மேலோட்டமா அர்த்தம் வந்து, வரஜாமி ஸ்ரீ ஹனுமந்தம், ஹனுமந்த தேவரை நான் நமனம் செய்கிறேன், நமஸ்காரம் செய்கிறேன், பக்தியுடன் நமஸ்காரம் செய்கிறேன். எப்பேற்பட்ட ஹனுமந்த தேவர், ஹேமகாந்தி சமப்பிரபம், தங்கத்துக்கு சமானமா இருக்கக்கூடிய காந்தி, அந்த சமப்பிரபமா இருக்கக்கூடிய சமமா இருக்கக்கூடிய ஹனுமந்த தேவரை நான் இது நமனம் செய்கிறேன். வியாச தீர்த்த யதீந்திரேன, வியாச தீர்த்தரால், அதாவது வியாச தீர்த்தர் அப்படின்றவரால், யதீந்திரரால் யதிசிரேஷ்டரால் பூஜிக்கப்பட்டவர், யதா விதியோ தாய் விதியோட பூஜிக்கப்பட்ட ஹனுமந்த தேவரை நான் வந்து நமஸ்காரம் செய்கிறேன், விரதம் செய்கிறேன், விரதாமி பக்தியோட நான் நமஸ்காரம் செய்கிறேன் அப்படின்றது இங்க வந்து அடுத்த ஸ்லோகத்தில் இந்த மேலோட்டமா இருக்கக்கூடிய அர்த்தத்தை வந்து இந்த வீடியோத்தில் பார்த்தோம். அடுத்த வீடியோல வந்து இதோட விஸ்தாரமான அர்த்தம், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்தோட மேல மேலோட்டமான அர்த்தம், இந்த மாதிரி ஒரு வீடியோவா பார்த்து முடிச்சு இன்னும் சில ஸ்லோகங்கள் தான் இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்திரதாரகடும் சுதரமும் முடிவடைந்து விடும். ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து. பாரதியரோட முக்கிய பிராணாந்தர்கத லட்சுமி நாராயண பிரியதாம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து. ஹரே நம.